அம்மாங்கிறது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது ஒரு வைராகியம், அது ஒரு நம்பிக்கை. தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தன்னோட மகனுக்கோ மகளுக்கோ தெரிய வைக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதிசயமான பிறவி தான் அம்மா. எஸ், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வசதியான ராஜ வாழ்க்கை வாழ்கிற ராஜகுமாரி இல்லை. இந்த கதை ஆரம்பிக்குது ஜூலை 1993. ஒரு வறுமையான குடும்பத்தில், ஒரு ஓலை குடிசை வீட்டில் இந்த உலகத்துக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொண்டு வரா ஒரு தாய். அவளுக்கு ரொம்ப பெரிய ஆசை இருந்தது, இந்த குழந்தைய ரொம்ப வசதியாக ஆடம்பரமாக வளர்க்கணும். ஆனால் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண தாட்டி அந்த ஆசை நடக்காமல் போயிடுச்சு. சின்ன குழந்தையாக இருந்த அந்த பையன் வளர ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே கூலி வேலைக்கு போகிறதா இல்லை குழந்தைய பார்க்குறதான்னு குழம்பி போயிருந்த அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே ஆதரவான அவள் அம்மாவை நோக்கி வரான். வேறு வழியே இல்லாமல் அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு வரான். அந்த குழந்தை அவங்க பாட்டி வீட்டிலேயே வளருது. அவங்க பாட்டி வீடுன்னதும் பெருசாக பணமோ வசதியோ இருக்கிற ஒரு பணக்கார ஃபேமிலியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கேயும் அதே போல் தான் பழைய சோறும் சின்ன வெங்காயமும். அது கூடவே அந்த குழந்தையோட பாட்டி அவனுக்கு அளவு கடந்த அன்பையும் ஊட்டி வளர்க்குறான். நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. மாதம் ஒரு முறையோ இல்லை தீபாவளி பொங்கலுக்கோ பண்டிகை நாட்கள்லையோ ஒரு விருந்தாளி போல் வந்து தன்னோட குழந்தைய பார்த்துட்டு போகிறான் அந்த தாய். எல்லா வீட்லேயும் நடக்கிற அதே பிரச்சனை தன்னோட பாட்டி வீட்லேயும் நடக்குது. வேறு வழியே இல்லாமல் தன்னோட குழந்தைய தான் தங்கியிருக்கிற அந்த ஓலை குடிசை வீட்டுக்கே கொண்டு போகலான்னு நினைக்கிறான் அந்த தாய். சரியாக 1998 ஒரு கல் சிலேட்டையும் மாவு பென்சிலையும் அது கூடவே ஒரு தட்டையும் வாங்கி கொடுத்து பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றான். சேர்த்து விடும்போது சொல்கிறான், மதியம் அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒழுங்காக படிச்சுட்டு வரணும். அப்படி சொல்லிவிட்டு வழக்கம் போல் தன்னோட கூலி வேலைக்கு கிளம்பிடுறான். அந்த நாளில் இருந்து படிப்பு வருதோ இல்லையோ, அந்த கல் சிலேட்டு, மாவு பென்சிலு, அது கூட அந்த தட்டு, இது மூணையும் அந்த ஒரு 10 ரூபா நரம்பு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் விடாமல் தவறாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரான் அந்த குழந்தை. நாட்கள் ஓடிட்டே இருக்கு. ட்ரௌசர் போட்டு ஸ்கூல் போனவன் பேண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டான். நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவன் சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டான். செருப்பு போட்டு சுற்றிட்டு இருந்தவன் ஷூ போட ஆரம்பிச்சிட்டான். அவனை சுற்றின எல்லா விஷயமும் அவனும் மாறிக்கிட்டே இருந்தாங்க, மாறிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அதுதான் அவங்க அம்மா பண்ணுற கூலி வேலையோ அதோட கஷ்டங்களும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 12th ரிசல்ட் வருது. ரொம்ப பெரிய மார்க் இல்லைனாலும் ஏதோ ஒரு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கனவை வீட்டில் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையா, நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்ற பல சிந்தனையில் குழப்பத்தில் இருந்தான் அந்த பையன். ஒரு நாள் நைட்டு அந்த ஓலை குடிசை வீட்டில் ஒரு கால் உடஞ்ச கட்டிலில் படுத்து திரும்பி படுத்து யோசிச்சுட்டு இருந்தோம். படுத்து கூட திரும்பி படுத்து யோசிச்சுட்டு இருந்தோம். இதை கவனிச்சா அந்த தாய் அவங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்வி, நீ என்னடா நீ ஏதோ நல்ல மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கியா, இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க உனக்கு, அப்படி தானா, உனக்கு ஏதாச்சும் சேர்றதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்குறான். அரை தூக்கத்தில் இருந்த பையன் ஏஞ்சி உட்காந்துட்டு சொன்னான், ஆமாம் எனக்கு விருப்பம் இருக்குது, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அந்த தாய் சொன்னான், ஆசைப்பட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணு. தான் ஆசைப்பட்டது நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நிம்மதியாக தூங்க போயிட்டான் அந்த பையன். ஆனால் தன்னோட மகனோட கனவை எப்படி நிறைவேற்ற போகிறோம், அவனை எப்படி ஒரு இன்ஜினியராக ஆக்கி பார்க்க போகிறோம் அப்படின்ற சிந்தனையில் அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யோசனையிலே இருந்தான் அந்த தாய். தூக்கத்தை தொலைச்ச அந்த பையனோட அம்மா தன்னோட பையனை ஒரு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணுன்ற வைராக்கியத்தை மட்டும் தொலைக்கவே இல்லை. ஒரு வழியாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணியாச்சு, காலேஜில் சேர்ந்தாச்சு. உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு.
ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே நெகட்டிவ். ஓ மை காட், எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? அது மாதம் 1 லட்சம் ஆகும், வருஷம் 1 லட்சம் ஆகும், 1.5 லட்சம் ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், நிறையா செலவாகும், நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. இது எதையுமே கேட்காத அந்த பையனுடைய அம்மா பேங்க் லோனு போட்டோ, காதில் மூக்கில் இருந்த நகையை அடகு வச்சோ, ஆட்டு மாட்டை விற்றோ, ஒவ்வொரு வாட்டி ஃபீஸ் கட்டும் போதும் அவங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு காசு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீ தான் பண்ணணும். இந்த வார்த்தை அந்த பையனோட மூளையில் ஒரு குண்டூசி வச்சு குத்துற மாதிரி டெய்லியும் குத்திட்டே இருந்தேன். 1 நாள் 2 நாள் இல்லை, 4 வருஷம். ஒரு வழியாக படித்து முடிச்சு டிகிரியிலையும் வாங்கியாச்சு. பெருசாக வேலை ஒன்றும் அமையல. ஒரு நாள் சென்னைக்கு போகிறான், ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு போகிறான், சுற்றிகிட்டே இருக்கான் வேலையை தேடி. ஒன்றும் பெருசாக வேலை ஒன்றும் அமையவே. இதெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு ஒரு யோசனை வருது. தன்னுடைய தூரத்து சொந்தக்கார மாமா ஒருத்தரை பிடிச்சி துபாய் போயிடலான்னு. பல நாள் காத்திருந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது துபாய் போகிறது. வேறு வழியே இல்லாமல் தங்கிட்ட இருந்த 4 சட்டை, 4 பேண்ட்டு இதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய கனவுகளோட வீட்டை விட்டு கிளம்புறான். துபாய் போய் சேர்ந்த உடனே பெரிய அளவில் சொகுசான வாழ்க்கையோ நிம்மதியான இடங்களோ ஒன்றும் பெருசாக அவனுக்கு கிடைக்கவே இல்லை. பல அவமானங்களுக்கு பிறகு அவனுக்கான ஒரு இடத்த உருவாக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தனக்காக அடகு வச்ச நகைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்தான். சில நாட்களுக்கு அப்புறம் எந்த குடிசை வீட்டால் தன்னோட அம்மாவை ஏளனமாக பேசினாங்களோ அதே இடத்துல அந்த தெருவிலே இல்லாத ரொம்ப உயரமான ஒரு மாடி வீட்டை அந்த அம்மாவுக்காக கட்டி கொடுக்குறான் அந்த பையன். இந்த கதையில் வர அந்த பையன் கஷ்டப்பட்டு படித்ததோ இல்லை கஷ்டப்பட்டு வேலைக்கு போனதோ, அவன் பண்ணது எல்லாமே அவனுக்காக இல்லை. அவன் பண்ணது எல்லாமே அவனுடைய அம்மாவோடைய வைராக்கியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த கதையில் வர அம்மா மாதிரியே உங்கள் வீட்லேயும் ஒரு அம்மா இருக்காங்க. தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைராக்கியத்தோடு போராடுற அம்மா உங்கள் வீட்லேயும் இருக்காங்க. நீங்கள் ஒரு மகனாவோ இல்லை மகளாவோ இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்காக கஷ்டப்படலை, செய்யலை, படிக்கலைனாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் அம்மாவோடைய வைராக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்களுடைய அம்மாவுக்கோ யார் இந்த வீடியோவாட்டி பயன்பெறுவார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மணிகாஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.